வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபுல் சிலபஸை படிச்சிருவாங்க, ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் தான் எக்ஸாமில் பாஸ் ஆகுறாங்க. எப்படி? அதுதான் டாப்பருக்கும் நமக்குமான வித்தியாசம். டாப்பர்னா யாரு? அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். நாம பண்ணாத அவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப சிம்பிள். 3 ஹவர்ஸ் எக்ஸாம் டைம் மேனேஜ்மெண்ட். அவங்க மார்க் டெஸ்ட்லயே ப்ராக்டிஸ் பண்றாங்க. இதுதான் ஒரு கீ. நம்ம படிக்கிறோம், டெஸ்ட் போடுறோம். ஆனா அந்த 3 மணி நேரத்தை எப்படி அணுகணும் அப்படின்ற அந்த நாலேஜ் நமக்கு இருந்தா நாம கண்டிப்பா எல்லா எக்ஸாமே பாஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கூலோ காலேஜ் படிக்கிறப்ப இந்த 3 ஹவர்ஸ்ல நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி இருப்போம். உங்களுக்கே தெரியாம ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இப்போ காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டோடனே 13 மார்க் எழுதணும், அடுத்து 15 மார்க், அடுத்து 2 மார்க். அந்த மாதிரி அந்த 3 ஹவர்ஸை இந்ததுக்கு இவ்வளோ டைம்னு நீங்கள் ஸ்பிட் பண்ணி வச்சுருப்பீங்க. எதை ஃபஸ்ட்டு எழுதணும், எதை கடைசியில் எழுதணுன்றத கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த இதைத்தான் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதுகிறப்ப இந்த ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் கொண்டு வரணும். டோட்டலாக 200 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை 3 மணி நேரத்தில் முடிக்கணும். ஸோ எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, எதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, அப்புறம் எப்படி நம்ம டைமை மேனேஜ் பண்ணி கொண்டு முடிக்கணும், 200 கொஸ்டினுமே அந்த 180 நிமிஷத்தில் போட்டு முடிக்கணும் எப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் கான்ஃபிடென்ஸோட நீங்கள் ப்ளே பண்ணணும். என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்மளால முடியாதுப்பா, நம்ம எதுக்குப்பா குரூப் 4 படிச்சிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டவுட்னால தான் குரூப் 1 எக்ஸாம் நிறைய பேர் எழுத மாட்டுறாங்க. அதனால நீங்கள் நான் கண்டிப்பாக இதில் வின் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு வேணும். ப்ளஸ் பெர்சிஸ்டன்ட், அந்த பிடிவாத குணமும் விடாமுயற்சியும் நமக்கு வேணும். அண்ட் செகண்ட் மெத்தட் பாருங்க, ஸ்பிளிட்டிங் த 3 ஹவர்ஸ். அந்த 3 மணி நேரம் இருக்குல்ல ப்ரிலிம்ஸ், அந்த 3 மணி நேரத்தை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், இதான் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தேர்ட் ஸ்ட்ராட்டஜி அந்த 3 மணி நேரத்தை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? மார்க் டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு முக்கியமானது. அண்ட் ஃபோர்த் பாருங்க, மேக் ஃபெமிலியர் வித் த 3 ஹவர்ஸ் எக்ஸாம். 3 ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஃபெமிலியர் ஆயிக்கணும். நம்ம டெஸ்ட்டே போடாமல் திடுதுப்புன்னு போயிட்டு எக்ஸாம் அப்போ ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பேனாவில் எடுத்து மார்க் பண்ணுறது கஷ்டம். ஸோ வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் த மார்க் டெஸ்ட் அண்ட் வி ஹாவ் டு ஃபெமிலியர் வித் த 3 ஹவர்ஸ் எக்ஸாம், தட் இஸ் த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். அண்ட் ஃபிஃப்த்து பாருங்கள், டெவலப்பிங் த கெஸ்ஸிங் கெப்பாசிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட யூகிக்கும் திறனை நம்ம வளர்த்துக்கணும். ஏன்றதை பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த 5 ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் இருக்கிறதுல ஒரு வைட்டல் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து சொல்லுவேன், இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் பெர்சிஸ்டன்ஸ் விடாமுயற்சி இருக்கிறவங்களால தான் காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இது ஒரு உண்மை. பாஸ் பண்ண எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. நான் என் மேலே நம்பிக்கை வச்சேன், கன்சிஸ்டண்ட்டாக படித்தேன். அவங்க இதைத்தான் சொல்லுவாங்க, அதனால நான் வின் பண்ணேன். எல்லாருமே இதைத்தான் சொல்லுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வித் பெர்சிஸ்டன்ஸ். அது எப்படி பண்ணணும் சார் அப்படின்றத நான் சொல்கிறேன். 3 பாயிண்டாக கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு டாபிக் படித்தா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ், நம்ம சிலபஸில் ஒரு டாபிக் கவர் பண்ணியிருக்கோம், அப்போ இது எனக்கு ஒரு பாசிட்டிவ், எனக்கு எந்த வித நெகட்டிவும் கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் திங்க் பண்ணணும், உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும். அண்டு பிலீவ் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். இதான் மெயின். நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு நிறைய டவுட் வரும். நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோமா, இல்லை தப்பாக படிக்கிறோமா, இப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷன் மேலே நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை வைக்கணும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அண்ட் தேர்ட் பாருங்க, கீப் மோட்டிவேட்டட் எவ்ரிடே. ஒரு டாபிக், ஒரு 2 டாபிக் 3 டாபிக் படித்து முடிக்கிறீங்கன்னா, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் 3 டாபிக் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு காம்ப்ளிமெண்ட், நம்ம படித்து முடிச்சிட்டோம், நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கணும். அது உங்களே பாசிட்டிவாக வச்சுக்கும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த 3த்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடிட்டே போகும். ஓகே, இப்போ 2வது ஸ்ப்ளிட்டிங் த ஹவர்ஸ். இதான் மெயின். ஸ்ப்ளிட்டிங் அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் எழுத போயிட்டோம். ஸோ எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எப்படி பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் மேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ். எடுத்தோடனே மேக்ஸை போட்டுறது 25 கொஸ்டின். ஏன்னா காலையில் எக்ஸாம் எழுத போகிறோம், நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா ரிவைஸ் பண்ணியிருப்போம். ஸோ எடுத்தோடனே மேக்ஸை 25 ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸில் போட்டுட்டோம்னா அடுத்து ஜிஎஸ்ல ஆப்வியஸாக நமக்கு நிறைய கொஸ்டின் தெரியாமல் இருக்கும். ஸோ ஜிஎஸ்ஸை செகண்டரியாக போகலாம்.
போகலாம் அப்படின்ட்டு ஒரு மெத்தடு, இந்த மெத்தடு. அண்ட் செகண்ட் மெத்தட் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜிஎஸ் முடிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து மேக்ஸை வந்து முடிக்கிறது. அண்ட் தேர்ட் டிஎன்பிசி குரூப் 1ல் வந்து மேக்ஸ் தனியாக 25 கொஸ்டின், ஜிஎஸ் தனியாக 175 கொஸ்டின் அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. மெர்ஜாகி தான் இருக்கும். ஸோ கொஷின் எப்படி இருக்கோ அப்படியே ஆன் த ஃப்ளோவில் போகிறது. ஓகேவா? இதில் எந்த மெத்தடு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன்னா இந்த மேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ் அண்ட் ஆன் த கோ ஃப்ளோ. ஒவ்வொரு மெத்தடுக்குமே ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு எது வருது அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸிங் த 3 ஹவர்ஸ். இந்த 3 மணி நேரத்தை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா பை புட்டிங் மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட் 3 ஹவர்ஸ் மார்க் டெஸ்ட் போட்டால் தான் உங்களோட கெப்பாசிட்டி என்ன, நம்மளால் எவ்வளோ கொஷின் போட முடியுன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் மார்க் டெஸ்ட் போடுங்க. அண்ட் 3 ஹவர்ஸ் மார்க் டெஸ்ட் வித் ஃபுல் சிலபஸ். இதான் வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது. அண்ட் செகண்ட் ஸ்டெப் ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் போடணும். அப்போ தான் வந்து உங்களோட ஃபுல் கெப்பாசிட்டி தெரியும். நம்ம எந்த அப்ரோச் வந்து எடுக்கணும், எப்படி போகணும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லை, ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் போகிறதா, மேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ் போகிறதா, இல்லை ஆன் த கோ ஃப்ளோ போகிறதா. இந்த 3க்குமே வந்து அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த 3த்தையுமே நீங்கள் இங்கே இந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது அவங்க டைமிங்க்கு கரெக்டாக வருதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதான் வந்து இந்த ப்ராக்டிஸிங் த 3 ஹவர்ஸ். இதை வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா குரூப் 1 எக்ஸாம் நம்ம 200 கொஷின் போடணும், அதாவது 150 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் த மார்க் டெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் மேக் ஃபெமிலியர் வித் த 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த 3 ஹவர்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மார்க் டெஸ்ட்டை வந்து போட்டுகிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக போடணும். நம்ம அந்த 3 ஹவர்ஸ்க்கு வந்து ஃபெமிலியர் ஆகணும். அதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம், டெவலப்பிங் த கெஸ்ஸிங் கெப்பாசிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியம். 200 கொஷின் கேட்குறாங்கன்னா மேக்ஸில் வந்து ஒரு 23 22 கொஷின் நமக்கு தெரிஞ்சிடும் வைங்க. மீதி 2 கொஷின்ஸ் நம்ம வந்து திங்க் பண்ணி சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அண்ட் ரிமைனிங் 175 கொஷின்ஸ் ஜிஎஸ் வந்து நமக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் வந்து 75 கொஷின் தான் நமக்கு தெரியும். ரிமைனிங் கொஷினை நீங்கள் கெஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கெஸ் பண்ணுறதுனா எப்படி சார், குட்டாம்போக்கில் வந்து சாய்ஸ் வச்சுட்டு வரதா? அது கிடையாது கெஸ்ஸிங். 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எது கரெக்டு எது தப்புன்னு கேட்குறப்ப எலிமினேட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஹேவ் டு கெஸ் த கொஸ்டின். இது வந்து இங்கே இந்த சிலபஸ் இந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு இந்த ஆன்சர் தான் வரும் அப்படின்ற கெஸ்ஸிங் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். இது எப்போ நடக்கும்னா யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் த மார்க் டெஸ்ட். ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க் டெஸ்ட்டை போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். உங்கள் கெஸ்ஸிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸாக நம்ம வந்து 200 கொஸ்டினுமே வந்து ரவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வேறு. ஆனால் வந்து எவ்வளோ கொஷின் நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி போடுறோம். 100 கொஷின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. மீதி இருக்க 100 கொஷினுக்கு வந்து மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ கெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கெஸ் பண்ணி கரெக்டாக போட்டுட்டு ரிமைனிங் தெரியாத கொஸ்டினுக்கு வந்து சர்க்கிள் பண்ணிட்டு வரணும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே வந்து சொல்லுங்கள் என்னன்றதை. இப்போ குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து இன்னும் ஒரு 60 டேஸ் நியர்லி வந்து ஒரு 55 டேஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து அடுத்து நம்ம ரிவிஷன் பீரியடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன ரிவிஷன் பண்ணணும், என்னென்ன கீ டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் சேனல். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கிறேன். நன்றி.